ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா கம்பு தோசை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கம்பு வந்து 1.5 கப் எடுத்துக்கணும். ஒரு கப் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ 1/2 கப் வந்து போடுறோம். அடுத்து வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணோம், அது 1/2 கப்பு. அடுத்து வந்து உளுந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உளுந்து வந்து ஆட் பண்ணுவோம், அது ஒரு 1/2 கப்பு. எல்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நம்ம கழுவிட்டு வந்து வெண்ணெய் ஆட் பண்ண வேண்டியதுதான். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி தண்ணி வச்சு ஊற வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 5 hours 4 hours கூட நீங்கள் வைக்கலாம். கிரைண்டர் அரைக்கிறீங்கன்னா 2 hours கூட 2-3 hours கூட நம்ம வந்து போயிடும். ஏன்னா வந்து இது நம்ம இது சிறுதானியம் தானே, அதனால் சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். மிக்சியில் அரைக்கிறவங்க ஒரு 5 hours கழிச்சு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். 5 hours கழிச்சு நம்ம இதை அரைக்கலாம். இப்போ நம்ம வந்து போட்ட எல்லாமே வந்து ஊறிடுச்சு. 5 hours கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஊற விடலாம். அதான் உப்பு வந்து இது ஆகிறதுக்கு வந்து மாவு புளிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மாவு நம்ம பிசைய வேண்டியதான். இது வந்து சிறுதானியனால வந்து இது ஒரு 5 hours வந்து ஊறினா ஓகே தான். மேக்ஸிமம் 8 hours ஊறலாம். ஆனால் இப்போ வந்து காலையில் செய்கிறவங்கன்னா வந்து ஏன்னா அவ்வளோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது பார்த்தீங்கள்ல, அதனால் நம்ம காலையில் வந்து எந்திரிச்சு செய்யவே டைம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 4 hours 3 hours ஊறினா போதும். அவ்வளோதான் காய்ஸ். இப்படி தான் நம்ம வந்து கம்பு தோசைக்கும் இட்லிக்கும் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் கம்பு வந்து தோசைக்கு தான் சுடுவேன். எனக்கு இட்லி வந்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டது டேஸ்ட்டு தெரியாது. தோசை தான் 4-5 வாட்டி நம்ம சாப்பிட்ருக்கோம். இதான் இந்த பதம் செஞ்சால் மொறுன்னு வரும். நான் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பாய். நல்லா மொறுன்னு வந்திருக்கு காய்ஸ். இதுக்கு தொட்டுக்கு வந்து கடலை சட்னி, தேங்காய் கம்மியாக போட்டு நம்ம கடலை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.